ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். வெரைட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரே மாதிரி டைப்பில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இந்த வீடியோவில் ஒன் ஆஃப் த ப்ராக்டிசஸ் நான் ஒன்று சொல்கிறேன். அது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணி ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு டாபிக் எடுத்துக்கணும். அந்த டாபிக் பற்றி ஃபியூ சென்டென்சஸ் 5 or 10 சென்டென்சஸ் சிம்பிளான சென்டென்சஸ் எழுதணும். எழுத வரலைனாலும் ட்ரை பண்ணி எழுதணும். இங்கிலீஷில் கிராமர் மிஸ்டேக் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கிறக்கூடாது. உங்களால் எவ்வளோ எழுத முடியுமோ அந்த டாபிக் பற்றி எழுதுங்க. தென் அவங்க எழுதின சென்டென்சஸை பார்க்காம, அதாவது அந்த சென்டென்சஸை மனப்பாடம் பண்ணாமல் அந்த சென்டென்சஸை அவங்களே சொல்லி பார்க்கணும். ஸோ அவங்க எழுதின சென்டென்சஸை தான் சொல்கிறாங்க, அதனால் ஈஸியாக சொல்ல முடியும். ஃபுல் சென்டென்சஸையும், அதாவது அவங்க எழுதின எல்லா சென்டென்சஸையும் சொல்லலைனாலும், ஆர்டராக சொல்லலைனாலும் ஏதோ ஒன்று அவங்களால சொல்ல முடியும். அந்த டாபிக் ரிலேட்டடாக சென்டென்சஸ் பேச முடியும். தென் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி முடிச்சுட்டு செகண்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணணும். அதே டாபிக் பற்றி அதே வாக்கியங்களை திரும்ப சொல்லணும். இந்த தடவை சொல்கிறப்ப மொபைலில் ரெக்கார்ட் பண்ணணும். அவங்க சொல்கிற சென்டென்சஸை அவங்களே மொபைலில் ரெக்கார்ட் பண்ணணும். தென் அவங்க ரெக்கார்ட் பண்ணதை அவங்க கேட்கணும். ஓகே, அவங்க பேசுனதையே அவங்க கேட்கணும். ஸோ இப்படி கேட்குறதுனால எப்படி பேசியிருக்கோம், ஃபுல் சென்டென்ஸ் சொல்லியிருக்கோமா, சென்டென்ஸில் பேசுகிறப்ப எந்த இடத்துல திணறணும், எந்த இடத்துல வார்த்தை வரல, இன்கம்ப்ளீட்டான சென்டென்ஸ் வந்துச்சு, எல்லாமே தெரிய வரும். ஓகே, அகைன் அண்ட் அகைன் வேறு வேறு டாபிக்ஸில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் நல்ல டெவலப்மெண்ட் தெரியும். ஸோ கேஷுவலாக உங்களால் ஃப்ளூயண்ட்டாக சொல்ல முடியும். ஒரு டாப்பிக்கில் சென்டென்சஸ், இங்கிலீஷ் சென்டென்சஸ் கேஷுவலாக உங்களால் பேச முடியும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல எஃபெக்டிவான மெத்தட். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணி நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. இன்னும் வேறு என்னென்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். டு டெவலப் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டு நாட் டூ தீஸ் 3. 3 விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. நம்மளுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகணும்னு நினச்சோன்னா ஒரு 3 விஷயங்கள், அதை செய்யக்கூடாது. கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உறுதியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் ஆகும். எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான். ஹெசிடேஷன், தயக்கம், அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா என்ன செய்கிறது, பாதியில் சென்டென்ஸ் நின்றுச்சுன்னா என்ன செய்கிறது. பாதியில் சென்டென்ஸ் நிற்கத்தான் செய்யும். ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறப்ப, ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறப்ப பாதியில் நிற்கத்தான் செய்யும். வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாது, அதுக்கு என்ன வார்த்தை வரும்னு கூட தெரியாது, அப்படி வரத்தான் செய்யும். ஓகே, எல்லாருக்கும் எடுப்புலே வந்துடாது. எப்படி சைக்கிளிங் பழகுறோம், சைக்கிளில் உடனே மேலே ஏறி உட்காந்து வேகமாக ஓட்டிடுறோமா, இல்லை கீழே விழுகிறோம். அது மாதிரி தான் ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறப்ப மிஸ்டேக்ஸ் வரத்தான் செய்யும். ஸோ த்ரோ யுவர் ஹெசிடேஷன். ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதை போஸ்ட்போன் பண்ணுறது. ஸோ ப்ராக்டிஸ் இன்றைக்கி பண்ணுவோம், இன்றைக்கி 10 minutes பண்ணுவோம், இன்றைக்கி 1/2 hour பண்ணுவோம். ஆனால் 1 hour பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் 1/2 hour போதும். நாளைக்கு 1.5 hours சேர்த்து பண்ணிக்கிறோம், நாளை கழித்து பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ணுறது. அடுத்து முக்கியமானது ட்ரான்ஸ்லேஷன். அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. நம்ம மைண்டில் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசுகிறது. எத்தனை தடவை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும்? ஒருத்தர் ஆப்போசிட்டில் ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அதை தமிழில் ஃப்ரேம் பண்ணி அதை இங்கிலீஷில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆயிரும். ஸோ அந்த டிலே, ஓகே, அந்த ஃப்ளூயன்சி அந்த இடத்துல மிஸ் ஆகுது. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் ஷுட் நாட் பி டன் தேர். எந்த லாங்குவேஜ், எந்த ஒரு புது லாங்குவேஜ் மொழி கற்றுக்கிறணும் அப்படின்னாலுமே LSRW அப்படின்னு சொல்லுவாங்க. லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். ஓகே, இந்த ஸ்கில்ஸில் நல்லா டெவலப் ஆகணும். ஒரு லாங்குவேஜை ரீட் பண்ணணும், கேட்கணும், யாராவது பேசுகிறத கேட்கணும், வாசிக்கிறத கேட்கணும், நம்ம ரீட் பண்ணணும், நம்ம பேசணும், சத்தமாக வாசித்து பேசணும், எழுதணும். இதில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஒரு லாங்குவேஜ் ஃபுல்லாக டெவலப் ஆகும்.
இங்கிலீஷ் ரீடிங், உடனே நம்ம பெரிய புக் எடுத்துக்கிட்டு பெரிய நாவல் எடுத்துக்கிட்டு இல்லைன்னா ஒரு கஷ்டமான வார்த்தைகள் இருக்கிற நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு இங்கிலீஷ் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்க தேவையில்லை. ஓகே, நார்மலாக நம்ம கவர்மெண்ட்டுடைய 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கிற புக்ஸ், இங்கிலீஷ் புக் இருக்குது, அது போதும். ஓகே, சமச்சீர் கல்வி புக் இருக்குது, அதுவே போதும். அதை நீங்கள் ரீட் பண்ணாலே போதும், உங்களுக்கு இங்கிலீஷ் ரீடிங்கில் நல்ல எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ், இங்கிலீஷ் ஷார்ட் ஸ்டோரிஸ் படிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வரலாம். இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸசைசஸ் எல்லாமே இந்த சேனலில் இருக்குது. அதாவது ஒரு படத்தை பார்த்து சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது, வாசிக்கிறத கேட்டு அதை புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறது, தென் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறது, மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை கண்டுபிடிக்கிறது, வாக்கியங்களை ஷஃபில் பண்ணி வச்சுருப்பேன், வேர்ட்ஸை ஷஃபில் பண்ணி வச்சுருப்பேன், அதை சரியான ஆர்டரில் சரியான சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறது. ஓகே, வாக்கியங்களில் வார்த்தைகளை சரியான இடத்துல நிரப்புறது, டென்சஸ், இங்கிலீஷ் டென்சஸ் பற்றின வீடியோஸ் இந்த சேனலில் நிறையா இருக்குது. இந்த சேனலில் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸில் நல்லா பார்ட் பை பார்ட், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீச் பண்ணுறாங்க. ஸோ எல்லா சேனல்ஸையும் பாருங்கள். ஒவ்வொரு சேனலில் சொல்கிற மெத்தட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். பர்பஸ் டு லேர்ன் இங்கிலீஷ். எதுக்காக இங்கிலீஷ் நம்ம கற்றுக்குறோம்? அதில் நம்ம உறுதியாக இருந்தோம்னா தயக்கத்தை தூக்கி போட்டுடலாம். அதே மாதிரி ஷைனஸ், வெக்கம். அதாவது நிறைய பேர் இருக்கிற இடத்துல நம்ம எப்படி இங்கிலீஷில் பேச போகிறோம் அப்படிங்கிற அந்த ஷைனஸ், அதை தூக்கி எறியணும். கிராமர் மிஸ்டேக், அதை கண்டுக்கிறக்கூடாது. இனிஷியலாக இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரத்தான் செய்யும். உடனே ஒரு கன்க்ளூஷன் வந்துடக்கூடாது, எனக்கு இங்கிலீஷ் வராது, நான் தமிழ் மீடியமில் படித்தேன், எனக்கு சுத்தமாக இங்கிலீஷ் சென்டென்சஸ் பேச வராது, எல்லாருக்கும் நேரம் ரொம்ப அசிங்கமாயிரும். இப்படி ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டோம்னா அந்த லேர்னிங் இருக்காது. ஸோ ஹெசிடேஷனை தூக்கி எறியணும். அடுத்து போஸ்ட்போன்மெண்ட், தள்ளி போடுறது. இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைம் அலாட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த டைமை, அலாட் பண்ண டைமை ஒர்க் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ, என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எழுத எழுத உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இவ்வளோ ப்ராக்டிஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெசிடேஷன், தயக்கத்தை தூக்கி எறியணும். அடுத்து போஸ்ட்போன்மெண்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன். மேக்ஸிமம் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், அதாவது பிகினிங் ஸ்டேஜில் பண்ணுற மிஸ்டேக் ட்ரான்ஸ்லேஷன். அவங்களுடைய தாய்மொழியில் அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுற டைம் தேவைப்படும். அப்போ அந்த ஃப்ளூயன்சி மிஸ் ஆகும். ஓகே, இதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது? ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? யூ ஹாவ் டு திங்க் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் நினைக்கிறதே இங்கிலீஷில் நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பாசிபிள்? அதுக்கு தான் நிறைய எழுதணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய ரீட் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒருத்தர் இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்குறாரு, அதுக்கு நம்ம தமிழில் யோசித்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஆன்சர் பண்ணுறோம். அந்த தமிழில் யோசிச்சுன்னு வருதில்ல, அது வராது. நீங்கள் இந்த LSRW ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிங்கன்னா நிறைய ரீடிங், நிறைய லிசனிங், இங்கிலீஷ் லிசனிங், நிறைய டாபிக்ஸ் இருக்குது, இன்டர்நெட்டில் நிறைய இருக்குது. நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் திங்க் பண்ண முடியும் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் இம்பேக்ட் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ். அதாவது தமிழ் லாங்குவேஜ், தமிழுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருடைய தாக்கம். இப்போ ஹீ இஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், அவர் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஓகே, இந்த அவருக்கு இங்கிலீஷில் என்ன? ஹீ. கேள்விகள் இங்கிலீஷில் என்ன? கொஸ்டின்ஸ். கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு என்னது? ஆஸ்கிங். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்கள், ஹீ கொஸ்டின்ஸ் ஆஸ்கிங் இஸ். ஆனால் ஆக்சுவல் கரெக்டான ஸ்ட்ரக்சர் என்னது? ஹீ இஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். ஸோ தமிழ் வாக்கியமும் இங்கிலீஷ் சென்டென்ஸும் ஸ்ட்ரக்சர் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதுக்கு நீங்கள் நிறையா மாடல் சென்டென்சஸ் ரீட் பண்ணலாம். நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் ரீட் பண்ண உங்களுக்கு இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடமாயிரும். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ
ஹெசிடேஷன், போஸ்ட்போன்மெண்ட், ட்ரான்ஸ்லேஷன். இந்த மூணையும் அவாய்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். இங்கிலீஷ் ஒரு சாதாரணமான மொழி, அவ்வளோதான். ஈஸியாக உங்களால் கற்றுக்கிற முடியும். அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.